வணக்கம். கடந்த சில தினங்களாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக முன்னாள் தலைவருமான செங்கோட்டையன் எம்எல்ஏவுக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. இந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த பிப்ரவரி 9 அன்னூரில் பாராட்டு விழா நடந்தது. இதில் மேடை உள்ளிட்ட எங்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறவில்லை என கூறி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த விழாவை புறக்கணித்தார். அதைத் தொடர்ந்து பாஜகவுடன் எந்த விதத்திலும் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வந்தார். ஆனால் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தொடர்பாக நடைபெற்ற கூட்டங்களில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட்டணியால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என சூசகமாக மேடையில் தெரிவித்து வந்தார். இதற்காக கடந்த காலங்களில் அதிமுகவுடன் வைக்கப்பட்ட கூட்டணிகள் குறித்தும் பேசினார். குறிப்பாக ஜெயலலிதா, ஜானகி அணி என இரு அணிகளாக பிரிந்திருந்த காலகட்டங்கள் முதல் தற்போது வரை தெரிவித்தார். இதையடுத்து பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கூட்டணி வைத்ததை தொடர்ந்து செங்கோட்டையன் மௌனமானார். அதன் பின்னர் செங்கோட்டையனுக்கும் கட்சியில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் படிப்படியாக குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையத்தில் பிரச்சார பயணத்தை தொடங்கிய போது எடப்பாடியில் இருந்து கோபி வழியாக மேட்டுப்பாளையம் சென்றார். அப்போது கோபியில் உள்ள வீட்டில் இருந்த செங்கோட்டையன் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு கோபி எல்லையில் வரவேற்பு கூட அளிக்கவில்லை. இப்படி தொடர்ந்து இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோபி அருகே வெள்ளாங்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருமண விழாவில் செங்கோட்டையன் பங்கேற்றார். அப்போது அவர் கட்சி நிர்வாகிகளிடம் 5ஆம் தேதி கோபியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடக்கும் கூட்டத்தில் மனம் திறந்து பேசுகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதனால் கட்சியில் தொடர்வதா என்பது குறித்தும் அவரது ஆதரவாளர்களிடம் பேசி முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் ஆலோசனை நடத்தி வருகிறார். கடந்த சில மாதங்களாகவே அதிருப்தியில் இருந்து வரும் செங்கோட்டையன் ஆதரவாளர்களை நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் செங்கோட்டையன் அதிமுகவில் தொடர்வாரா அல்லது தனித்து இயங்குவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இடையான மோதல் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. ஏற்கனவே பாமக உள்ளிட்ட கட்சிகளில் மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் அஇஅதிமுகவிலும் மோதல் போக்கு தற்பொழுது தீவிரமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.